12th plus 2 Tamil Nadu State Board English Simplified Incident of the French Camp Robert Browning Small Questions Part 2 la F Who came galloping on a horse to Napoleon? யாரு குதிரையில் அதிவேகமாக குதிரை வேகம் தான் கேலப்பிங் அந்த வேகத்தில் நெப்போலியன் கிட்ட வந்தது யாருன்னு கேட்குறாங்க. யங் சோல்ஜர், ஒரு இளவயது ஒரு வீரன், போர் வீரன். கிரேவ்லி wounded, மரண காயப்பட்டிருக்கான், அவ்வளோ மோசமாக காயப்பட்டவன் போரில். ஜஸ்ட் அ பாய், சின்ன பையன். ஜஸ்ட் அ பாய், பாய்னா எவ்வளோ சின்ன பையனாக இருப்பான் வாங்க. வித் பேல் ஃபேஸ், ரொம்ப வெளிர்ந்த மூஞ்சி வெளிரி போச்சு. ஹிஸ் யூனிஃபார்ம் டோன், அவன் யூனிஃபார்ம்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. அண்டு பிளட் ரன்னிங் டவுன் ஹிஸ் சைடு, அவன் உடம்புல ரத்தம் வலிஞ்சு ஓடிட்டு இருக்கு. எட் ஸ்மைலிங், இருந்தாலும் சிரிச்சிட்டு இருந்தது, இருந்தாலும் அந்த புன்னகை, அவன் முகத்தில் புன்னகை அரும்பி இருந்திருக்கு. ஹிஸ் ஐஸ் ஷைனிங் வித் ப்ரைடு, அவன் கண்ணு ஒளி வீசிச்சான், அவன் பார்வை ஒளி வீசி இருக்கு. எதில்? பெருமையில், அவ்வளோ பெருமிதத்தில் அவன் கண்ணு ஒளி வீசி இருக்கு. கேம் கேலப்பிங் ஆன் அ ஹார்ஸ் டு நெப்போலியன், அவ்வளோ அதிவேகமாக, குதிரை வேகம்தான் கேலப்பிங், ஏன்னா அதுதான் ஹார்ஸ் பவர்னு சொல்கிறது. அவ்வளோ இருக்கிறதுலே அதிவேகத்தில் ஓடுறது குதிரை தானே, அதனால தான் அதுக்கு கேலப்பிங் சொல்லுவாங்க. அவ்வளோ அதிவேகத்தில் வர்றது. அந்த ஆன் அ ஹார்ஸ், ஒரு குதிரையில் அவ்வளோ அதிவேகமாக வந்திருக்கான். யாருக்கிட்ட? நெப்போலியன்கிட்ட. டு ரிப்போர்ட் த விக்ட்ரி ஆஃப் ராட்டிஸ்பர்ன், ராட்டிஸ்பர்னை கைப்பற்றிட்டோங்கிற அந்த நியூஸு, அந்த ரிப்போர்ட்டை சொல்கிறதுக்காக அவ்வளோ வேகமாக அந்த யங் சோல்ஜர், இளவயது போர் வீரன் சக்கரவர்த்தி நெப்போலியன்கிட்ட வந்திருக்கான். அடுத்து ஜி. வாட் டஸ் த ஃப்ரேஸ் ஃபுல் கேலப்பிங் சஜஸ்ட்? ஃபுல், முழு வேகம் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல் கேலப்பிங் இண்டிகேட்ஸ் தட் த ஹார்ஸ் இஸ் அட் இட்ஸ் டாப் ஸ்பீடு. அதுதான் குதிரை வேகம்ன்றது, அதுதான் கேலப்பிங். ஃபுல் கேலப்பிங், முழுமையான வேகம். குதிரை வேகம் தான் இருக்கிறதுலே உலகத்திலே அதிவேகமானதுன்னு சொல்கிறது. அதுதான் குறிக்குது. எது? தட் த ஹார்ஸ் இஸ் அட் இட்ஸ் டாப் ஸ்பீடு, முழுமையான வேகத்தில் அந்த குதிரை வந்திருந்திருக்கு. ஆஸ் த young gravely wounded French soldier rides to his emperor Napoleon, அந்த இளவயது போர் வீரன் கிரேவ்லி wounded, ரொம்ப மரண காயம் பட்டிருக்கான் போரில். அவன் தான் அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கான். யார்கிட்ட? சக்கரவர்த்தி நெப்போலியன்கிட்ட. டு ரிப்போர்ட் த நியூஸ், அதை சொல்லணும். என்ன செய்தி சொல்கிறதுக்கு, என்ன செய்தி? தட் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் ஹேட் கேப்சர்டு ராட்டிஸ்பர்ன், ஃப்ரெஞ்ச் கேம்ப் வந்து ராட்டிஸ்பர்னை கைப்பற்றிருச்சு அப்படிங்கிற நியூஸை சொல்கிறதுக்காக அவ்வளோ அதிவேகமாக குதிரையில் அந்த அந்த மரண காயம்பட்டு அந்த இளவயது சோல்ஜர் போர் வீரன் அவ்வளோ வேகமாக வந்து அந்த நியூஸை சொல்கிறதுக்கு வந்திருக்கான் நெப்போலியன், சக்கரவர்த்தி நெப்போலியன்கிட்ட. ஒய் வாஸ் த ரைடர் இன் அ ஹரி? ஏன் அவ்வளோ வேகமாக வந்தான் அந்த குதிரை ஓட்டுனவன்? ஏன் அவ்வளோ அதிவேகமாக வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. கிரேவ்லி wounded யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர், இது ரொம்ப முக்கியமானது. கிரேவ்லி wounded, மரணப்படுகாயம் அடைஞ்ச ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு சோல்ஜர் போர் வீரன் வந்து ஆங்ஷியஸ்லி கேலப்பிங், ரொம்ப அதிவேகமாக, ரொம்ப கவலையோட. ஏன்னா என்ன கவலைன்னா, அவன் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி போய் விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு அவ்வளோ கவலையோட வேகமாக குதிரையில் கேலப்பிங் ஹிஸ் ஹார்ஸ் டு த எம்பரர் நெப்போலியன், நெப்போலியன்கிட்ட அதிவேகமாக ஓட்டிகிட்டு வர்றான் குதிரையை. டு ரிப்போர்ட் பிஃபோர் ஹிஸ் டெத்து, அவனோட உயிர் பிரியறதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு. தட் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் ஹேட் கேப்சர்ட் ராட்டிஸ்பர்ன், அது கைப்பற்றிருச்சு. ஃப்ரெஞ்சு படை வந்து ராட்டிஸ்பர்ன் நகரத்தை கைப்பற்றிருச்சுங்கிற அந்த நியூஸை சொல்கிறதுக்காக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு குதிரையில் அவ்வளோ அதிவேகமாக வந்துருந்துருக்கான். வாட் டிட் த ரைடர் டூ வென் ஹீ ரீச்ட் நெப்போலியன்? நெப்போலியனை அடைஞ்சோடனே அந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்தவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்குறாங்க. கிரேவ்லி wounded ஃப்ரெஞ்ச் சோல்ஜர், மரணப்படுகாயம் அடைஞ்ச அந்த ஃப்ரெஞ்சு சோல்ஜர் வந்து போர் வீரன், வென் ஹீ ரீச்டு நெப்போலியன் சக்கரவர்த்தி நெப்போலியனை வந்து அடைஞ்சோடனே க்ரைடு, சத்தமாக கத்தியிருக்கான், சத்தமாக சொல்லியிருக்கான். வெல் எம்பரர், பை காட்ஸ் கிரேஸ் we have got you ராட்டிஸ்பர்ன். சந்தோஷம் சக்கரவர்த்தி அவர்களே, கடவுள் புண்ணியத்தில் நம்ம ராட்டிஸ்பர்னை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
யூ வில் பி தேர் சூன் டு see your flag bird. நீங்கள் இன்னும் சீக்கிரம் நீங்கள் அங்கே போய் சென்று அடைஞ்சிடுவீங்க ராட்டிஸ்பர்னை. எதை பார்க்குறதுக்கு? ஃப்ளாக் பேர்டு. அவங்களோட கொடி வந்து ஃப்ளாக் பேர்டு, கழுகோட பறவை, கழுகு பறவையை தான் அவங்களோட கொடி, நெப்போலியனோட கொடி. அந்த கொடியை பார்க்குறதுக்கு, அந்த கொடியை நாட்டிட்டோம், அந்த கொடியை பார்க்குறதுக்கு நீங்கள் சீக்கிரம் அங்கே போய் சென்று அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஜே, why did the rider keep his lips compressed? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்தான்ல அந்த சோல்ஜர், அவன் எதுக்கு உதட்டை ரொம்ப அழுத்தி மூடி இருந்திருக்கான், சுருக்கி இறுக்கமாக சுருக்கி அழுத்தி வச்சுருந்துருக்கான் வாயை, அவனோட உதடுகளை. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைட்லி டிட் த யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர், ரொம்ப இறுக்கமாக அந்த அவனோட உதடுகளை இறுக்கி அழுத்தி மூடி இருந்திருக்கான். கீப் ஹிஸ் லிப்ஸ் கம்ப்ரெஸ்டு, அவ்வளவு அழுத்தி வச்சுருந்துருக்கான் அவன் உதடுகளை. ஏன்? ட்ரையிங் டு ஸ்டாப் த பிளட் ஃப்ரம் ஸ்பில்லிங் த்ரூ ஹிஸ் மவுத்து, அவன் வாயிலிருந்து ரத்தம் வெளியே வந்துடக்கூடாது, வடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி இறுக்கமாக உதடுகளை இறுக்கி அழுத்தி மூடி வச்சுருந்துருக்கான். ஃபார் ஹி வாஸ் கிரேவ்லி wounded, ஏன்னா அவ்வளவு அது பயங்கரமான மரணப்படுகாயம் அடைஞ்சிருக்கான். அதனால் ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டு வாய் வெளியே வருது, அது வெளியே சிந்திடக்கூடாதுன்றதுக்காக இறுக்கமாக உதடுகளை அழுத்தி சுருக்கி மூடி வச்சுருந்துருக்கான். எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். சரி, கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். எழுதி படிங்க செல்லங்களா. பாய்.